नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय पद्मनाभाय नमः शंकरनाय नमः सदाशिवाय नमः संतोषाय नमः साक्षिणे नमः शिवसाय नमः प्रभाय नमः सूक्ष्माय नमः ऋगे नमः हिरण्यगर्भाय नमः हिरण्यनाभाय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः नारायण स्वामिने नमः ओम पाठारविन्दयोः पाञ्जलिं समर्पयामि பெருமாள் சேவிங்கோ மாமா ராஜாஜி 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 நமோ வயம் कामेश्वरो वैश्रवणोऽतुतातो कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः सीतापतङ्गा मठकाश्च वृक्षा जले स्थलं ये निवसन्ति जीवः तत्सप्तदीपं न च जन्मवाचाः भवन्ति नित्यं भवसाहित्राः तत्करे अष्टनक्षत्रे बद्रीनिलयोद्भवम् अष्टाक्षप्रदाधारं नारायणम् अहं भजे ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விருட்சம் அதாவது ஸ்தல விருட்சம் இங்கே வந்து பத்ரி ஸ்தலவஸ்திரம்னு இங்கே இந்த இடத்துல இதே மாதிரி இந்த விமானத்துக்கு வந்து ஆனந்த நிலையம்னு திருமலையுடைய பெருமாளுடைய அந்த கோபுரத்துக்கு ஆனந்த நிலையம் எந்த கோபுரம் நம்ம கட்டினாலும் அந்த கோபுரத்துக்கு ஒரு திருநாமம் ஒன்று சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி இந்த இந்த நம்ம பத்ரிநாத தென்பத்ரி கஷேத்திரமான இந்த பத்ரிநாராயண பெருமாளுக்கு இந்த கோபுரத்திற்கு திருநாமம் வந்து ஆனந்த நிலையம். அதனாலதான் இங்க எல்லாரும் வரவாளுக்கெல்லாம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த அதுவும் ஒரு காரணம். அதாவது கோபுரத்தினுடைய திருநாமத்தை பொறுத்து அந்த சன்னதியுடைய சாங்கித்யம் அமையும். அந்த மாதிரி நல்லா சிறப்பா அமைஞ்சிருக்கு. இங்கெல்லாம் வந்திருந்து இந்த விளக்கேற்றும் விழாவில் கலந்துட்டு பெருமாள் இடம் சின்னதா இருந்தாலும் இந்த சன்னதி